தீபாவளி பண்டிகையின் போது சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட காற்று மற்றும் ஒலி மாசு அதிகரித்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் தருகிறார் செய்தியாளர் தங்கமணி. காற்றிலும் ஒளியிலும் அதாவது சத்தத்திலும் எந்த அளவுக்கு மாசு இருக்கிறது என்பதை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆராய்ந்து வருகிறது. அதற்காக சில இடங்களில் கண்காணிப்பு கருவிகள்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது. தீபாவளி தினத்தன்று காற்றும் ஒளியும் எந்த அளவுக்கு மாசு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்காணிப்பதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சில சிறப்பு ஏற்பாடுகளை செய்து சில இடங்களில் கண்காணிப்பு கருவிகளை பொருத்தியது. அதன் அடிப்படையில் தீபாவளி தினத்தன்று காற்று எந்த அளவுக்கு மாசு ஏற்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். அதாவது காற்று பொதுவாக ஒரு கியூபிக் மீட்டரில் அதாவது 1000 லிட்டரில் 100 மில்லிகிராம் வரை குப்பைகள் கலந்திருக்கலாம். அது அனுமதிக்கப்பட்ட ஒரு மாசு. ஆனால் தீபாவளி தினத்தன்று அது 110, 120 என்று ஒரு சில இடங்களில் அதிகரித்திருக்கிறது. இந்த தீபாவளி தினத்தன்று பட்டாசு வெடிக்கும் காரணத்தினால் இந்த காற்றில் மாசு ஏற்பட்டிருக்கிறது. ஒளியின் அளவு தீபாவளி தினத்தன்று ஒளி மாசு என்பது 10 முதல் 20% வரை அதிகரித்திருக்கிறது இந்த தீபாவளி பண்டிகையின் பட்டாசு காரணமாக. ஆனால் வழக்கத்துக்கு அதாவது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைவாகவே ஒளி மாசும் காற்று மாசும் ஏற்பட்டிருக்கிறது. ஏனால் இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை மந்தமாக இருந்தது. அதே போல தீபாவளி தினத்தன்று பட்டாசு வெடிக்கும் போது மழை பெய்தது. எனவே பெரும்பாலானோர் பட்டாசு வெடிக்கவில்லை. இதனால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மாசு அதாவது ஒளியிலும் காற்றிலும் மாசு குறைவாகவே இருந்திருக்கிறது. ஆனால் 20% அளவுக்கு காற்றும் ஒளியும் மாசு ஏற்பட்டிருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சகாயராஜுடன் தங்கமணி.